அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து லாபம் மற்றும் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இதில் ஒரு 10 டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 60+ ப்ராப்ளம்ஸ். ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இதோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இதில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் எப்படிலாம் சால்வ் பண்ணலாம். there are 2 மெத்தட்ஸ். ஒன்று ஃபார்முலா பேஸ்டு மெத்தட், இன்னொன்று நம்ம அந்த ஃபார்முலாவோட பேசிக்ஸ் அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம்னா அதை எப்படி டேரெக்டாக நம்ம போடலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் டேரெக்டாக எப்படி போடலாம்ன்றதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட், இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் இது எது நிர்ணயம் பண்ணுது அப்படின்னா காஸ்ட் பிரைஸ். சரிங்களா? இதுதான் நிர்ணயம் பண்ணுது. தட் இஸ் வாங்கிய விலை. இதுதான் வந்து பேசிக். சரிங்களா? இதுக்கப்புறம் இதை வச்சு இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுத்துக்குவோம். இதை இந்த காஸ்ட் பிரைஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். சரிங்களா? இப்ப காஸ்ட் பிரைஸை விட அப்படின்னா லாஸ். எனக்கு வாங்கிய விலையை விட விற்கும் விலை அதிகமாக இருக்குது அப்பனா என்ன அர்த்தம்? ப்ராஃபிட். இவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஸோ நான் எனக்கு வாங்கிய விலையை விட நான் விற்கும் விலை கம்மியாக இருந்தால் எனக்கு நஷ்டம், எனக்கு வாங்கிய விலையை விட விற்கும் விலை அதிகமாக இருந்தால் லாபம். சரிங்களா? அப்ப ஃபார்முலான்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு லாபம் எவ்வளோ? விற்கும் விலை மைனஸ் வாங்கிய விலை. நஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாங்கிய விலை மைனஸ் விற்கும் விலை. இப்ப லாப சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாங்கிய விலை மைனஸ் விற்கும் விலை. நம்ம எதை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்துக்கோ? விற்கும் விலை. அதனால சிபி இன்டு 100. சரிங்களா? இது அதே மாதிரி லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. சரிங்களா? ஒரு சில கேள்விகள்ல மட்டும் எனக்கு லாப சதவீதத்தை செல்லிங் பாயிண்ட்ல இருந்து கண்டுபிடிங்க, விற்கும் விலையை வைத்து கண்டுபிடிங்கன்னா அந்த இடத்தில் மட்டும் இங்க சிபிக்கு பதிலாக நம்ம எஸ்பின்னு போடுவோம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ டைரக்டா ப்ராப்ளம்ஸ் போகலாம். டைப் 1. சரிங்களா? டைப் 1 வந்து ரொம்ப பேசிக், இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டைப் 1 ப்ராப்ளம்ஸ் போகலாம். A man buys a bicycle for ₹1,400 and sells it at a loss of 15%. What is the selling price of this cycle? சரிங்களா? அப்ப ஒரு நபர் வாங்கிய விலை எவ்வளோ? 1400. அவர் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் லாஸ்ல விற்கிறாரு? லாஸ் சதவீதம் வந்து 15%. செல்லிங் பிரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஸ்ல போவோம். அடுத்து நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் எப்படின்னு சொல்லி தரேன். லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. லாஸ் பர்சன்டேஜ்ன்றது 15. சரிங்களா? இதான் செல்லிங் பிரைஸ். ஸோ இதே இது நம்ம டைரக்டா ஷார்ட்கட்ல போடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாங்கிய விலை 1400. சரிங்களா? அப்ப 1400ன்றது 100%. அதுதான் வாங்கிய விலை. எனக்கு வாங்கிய விலையை விட ஜாஸ்தியாக இருக்கு. எக்ஸ் குவாட்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருந்தால் இட் இஸ் பாசிட்டிவ் சைட், திஸ் இஸ் நெகட்டிவ் சைட். பாசிட்டிவ் சைடாக இருந்தால் ப்ராஃபிட், நெகட்டிவ் சைடாக இருந்தால் எனக்கு லாஸ். அப்ப எனக்கு நஷ்டம் எவ்வளவு? 15%. அப்ப நெகட்டிவ் சைடு 15% எவ்வளவு வரும்? 85%. அப்ப 85% செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். அப்ப எனக்கு 100% அப்படின்றது 1400. அப்ப 1% அப்படின்னா 1400 by 100 14. அப்ப 85% அப்படின்னா 14 × 85 1190.
1190. அடுத்த கொஸ்டின் பாருங்க. on selling an article for 651 rupees. ஸோ அவர் வந்து என்ன பண்றாருன்னா 651 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப செல்லிங் பிரைஸ்ன்றது வந்து 651 rupees. அப்ப லாஸ்ன்றது எவ்வளவு போகுது? லாஸ் பர்சன்டேஜ்ன்றது 7 ரூபாய், சாரி 7%. அப்ப சிபி கேட்டிருக்காங்க, காஸ்ட் பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிராஃபிக்கல் மெத்தட்லயே போயிடுவோம். எனக்கு இதுதான் 100%, அதுதான் என்னது காஸ்ட் பிரைஸ். ஸோ எனக்கு லாஸ்ல விற்கிறதுனால எவ்வளவு வரும்? 93%. அதுல இருந்து கீழே வந்துருது. சரிங்களா? இதுதான் லாஸ். அப்ப எனக்கு வந்து எவ்வளவு வருதுன்னா 651 rupees வருது. அப்ப எனக்கு 1% equals to 651/93 which is equal to 7. அப்ப எனக்கு 100% எவ்வளவு வரும்? 7 into 100 which is equal to 700 rupees. The answer is 700. Next, a man bought an old typewriter for rupees 1200 and spent 200 on its repair. சரிங்களா? And he sold it for 1680. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது நம்மள்ட்ட இருந்து கையில இருந்து செலவு பண்ணக்கூடியது எல்லாமே காஸ்ட் பிரைஸ் தான். நம்மளுக்கு திரும்பி பணம் வரவுன்னு வர்றது தான் என்னது செல்லிங் பிரைஸ். நம்ம கையில இருந்து போறது காஸ்ட் பிரைஸ், நம்மளுக்கு திரும்பி பணம் வருதுன்னா அதான் செல்லிங் பிரைஸ். ஸோ அப்ப இவரோட டோட்டல் காஸ்ட் பிரைஸ், அதாவது வாங்கிய விலை அப்படின்றது 1500 ரூபாய் டைப்ரைட்டர் வாங்கியிருக்காரு, பிளஸ் 200 ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்காரு? செலவு பண்ணிருக்காரு. அப்புறம் டோட்டலா இவர் வாங்கிய விலை அப்படின்னா இவர் செலவு பண்ண தொகையும் சேர்த்து ரூபாய் 1400. இப்ப அவருடைய விற்கும் விலை 1680. அப்ப இவரோட லாப சதவீதம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1680 minus 1400 by 1400. Next question பாருங்க. A merchant buys an article for rupees 27 and sells it at a profit of 10% of the selling price. Find the selling price of the article. So ஒரு வணிகர் என்பவர் ஒரு பொருளை வந்து 27க்கு வாங்கி விற்பனை விலையில் 10% லாபத்தில் விற்கிறார். அந்த பொருளின் விலை என்ன, விற்பனை விலை என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது 27 ரூபாய். And sells it at a profit of 10% of the selling price. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பயுமே லாப சதவீதமும் நஷ்ட சதவீதமும் நம்ம காஸ்ட் பிரைஸோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அதனால டினாமினேட்டர்ல காஸ்ட் பிரைஸ் வரும். ஆனா அவரு இங்க ஸ்பெசிபிக்கா செல்லிங் பிரைஸ் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ரெண்டு ஃபார்முலா பேஸ்ட் மெத்தட்லயும் போகும், கிராஃபிக்கல் மெத்தட்லயும் போகும். இங்க வந்து லாப சதவீதம் அப்படின்றது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ் இன்டூ 100. எதனால இங்க செல்லிங் பிரைஸ் போடுறோம்னா, ஏன்னா இவர் வந்து லாப சதவீதத்தை செல்லிங் பிரைஸை வச்சு கால்குலேட் பண்றாரு. இங்க 10% செல்லிங் பிரைஸ் நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 27 by x into 100. இப்போ 100 அந்த சைடு போயிடுச்சுன்னா 10 by 100 which is nothing but 1 by 10 which is equals to x minus 27 by x. இப்போ திரும்பி இந்த சைடு வந்துச்சுன்னா 10x minus 270 equals to x. Therefore 9x equals to 270 and x equals to 30 rupees. இது கிராஃபிக்கல் மெத்தட்ல போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணேன்னா 100% செல்லிங் பிரைஸ் ஆக மாத்துறேன். அதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். அதுதான் என்னது நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எனக்கு 10% லாபம் அப்படின்னா வந்து செல்லிங் பிரைஸோட கம்மியாக இருக்கணும். அதுதான் என்னது காஸ்ட் பிரைஸ். அப்ப 90% காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 27 ரூபாய். அப்ப 90% 27 ரூபாய். அப்ப 100% 30 ரூபாய். ஆன்சர் இஸ் an item when sold for rupees 1690 earn 30% profit at its cost price, then find the cost price. சரிங்களா? சோ இங்க வந்து டைரக்டாவே காஸ்ட் பிரைஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம செல்லிங் பிரைஸ் வந்து 100% காஸ்ட் பிரைஸாக நான் எடுத்துக்கிறேன். செல்லிங் பிரைஸ் வந்து 130%. ஏன்னா லாபம் இருக்காங்க, அதனால நான் வந்து பாசிட்டிவ் சைட்ல போயிடுறேன். அது எவ்வளவுனா 1690. அப்ப 1% பார்க்கும்போது 1690 by 1% equals to 1690 by 130 which is equals to 13 times, and 100% equals to 13 into 100
is 1000. Next, by selling a bag for rupees 230, profit of 15% is made. The selling price of the bag when it is sold at 20% profit. ரொம்ப சிம்பிள்ங்க. என்னோட பேக் வந்து 230 ரூபாய்க்கு நான் விற்கிறேன். அப்ப எனக்கு லாப சதவீதம் 115. எனக்கு 120% லாபம் வேண்டும் என்றால் நான் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? அப்ப எனக்கு 1% அப்படின்றது வந்து 230/115. அப்ப 120% equals to 2 into 120. Sorry, 240. டைப் 2ல பாத்துக்கோங்க. ஸோ இந்த டைப் 2ல எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வாங்கிய விலை விற்கும் விலைக்கு சமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து 10 பென் வாங்குறேன். அப்ப இது வந்து என்னது? வாங்கிய விலை. இது எதற்காக சமமாக இருக்கு அப்படின்னாங்கன்னா, 4 பேனா விற்கும் விலைக்கு சமமாக இருக்கு அப்படின்வாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பேனா 1 ரூபானா 10 பேனா 10 ரூபாய்க்கு வாங்குறேன். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் வாங்கிய விலையை எதுல எடுக்கிறேன்னா 4 பேனா வித்தாலே நான் எடுத்துறேன். சரிங்களா? அதுதான் இதோட மீனிங். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சிபி ஆஃப் 10 பென்னு சொன்னாங்கன்னா அதை நான் எஸ்பின்னு எடுத்துக்குவேன். அண்ட் எஸ்பியா இருக்கிறத சிபின்னு எடுத்துக்குவேன். இப்ப எஸ்பி சிபியை விட அதிகமாக இருந்தால் எனக்கு லாபம். எஸ்பி சிபியை விட கம்மியாக இருந்தால் எனக்கு நஷ்டம். இவ்வளவு ரொம்ப சிம்பிள். சரிங்களா? டைரக்ட் அப்ளிகேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வாங்கக்கூடிய பொருட்கள் விற்கும் விலைக்கு சமமாக இருக்கு. நான் வாங்கிய பொருட்களை விட விற்கும் பொருட்கள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நஷ்டம். நான் வாங்கிய பொருட்களை விட விற்கும் பொருட்கள் கம்மியாக இருந்தா லாபம். First, the cost price of 36 books is equal to the selling price of 30 books. 36 புத்தகங்களை வாங்கிய விலை 30 புத்தகங்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து 36 புக்கு வந்து வாங்குறேன். வாங்கிட்டு அதுல 30 புக்கு நான் விற்கும் போதே எனக்கு நான் என்ன பண்ணினேன்னா அந்த 36 புக்குக்கான வாங்கிய விலையை நான் எடுத்துறேன். அப்ப மீதி உள்ள 6 புத்தகமும் எனக்கு என்னது? லாபம். அப்ப எனக்கு இங்க இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 36 புக்ஸ் போட்டிருக்கின்ற இடத்துல என்ன பண்ணிடும்னா எஸ்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 36, சிபி ஈக்குவல்ஸ் டு 30. அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டு எஸ்பி மைனஸ் சிபி இஸ் 6, சிபி இஸ் 30 into 100. This is equals to 20%. Next, the cost price of 15 articles is same as selling price of 10 articles. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிபி இருக்க இடத்துல எஸ்பி போட்டுருங்க. எஸ்பி ஈக்குவல்ஸ் டு 15 and சிபி இஸ் ஈக்குவல்ஸ் டு 10. ரெண்டையும் கம்பேர் பண்ணா எனக்கு லாபம் தான் வரும். அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டு 5/10. ஏன்னா எஸ்பி மைனஸ் சிபின்றது 5/10 into 100, 50%. The selling price of 5 articles is the same as the cost price of 3 articles. Find the gain or loss percentage. So இங்க SP இருக்குது என்ன வரும்? CP. CP ன்றது 5, SP ன்றது 3. அப்ப cost price selling price விட ஜாஸ்தியாக இருக்கு. அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன வரும்? Loss percentage தான் வரும். அப்ப 5 minus 3 is 2. 2/5 into 100, 20. So 40% loss. Next. The cost price of 15 tables is equal to the selling price of 20 tables. So CP ன்றது SP 15, SP ன்றது CP, CP is equals to 20. கண்டிப்பா loss percentage 20 minus 5, 15 is 5, 5/20 into 100, so 25%. The cost price of 18 articles is equal to the selling price of 15 articles. So இங்க வந்து பாத்தீங்கன்னா cost price பதிலா நம்ம என்ன பண்ணிடுவோம்? SP equals to 18 and CP is equals to 15. அப்ப profit percentage equals to 3/15 into 100. So 1/5 about 20%.
person sells 400 mangoes at the cost price of 320 mangoes. அப்ப இங்க SPன்றது will become CPன்றது 400 mangoes, SPன்றது 320 mangoes. அப்ப எனக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ன்றது எப்படி வரும்னா 400 minus 320 is 80 by 400 into 100 5 times 20%. ஸோ டைப் 3ல எல்லாமே ஒவ்வொரு எண்ணிக்கைகளாக இருக்கக்கூடியது. சரிங்களா, நான் ₹1 5 பொருள் வாங்கி 3 பொருளை ₹1 நான் விற்கிறேன் அப்படின்ற பொருட்களை எப்பெல்லாம் வந்து பார்க்கக்கூடியது. அப்ப நம்ம இண்டிவிஜுவல் அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, இண்டிவிஜுவல் கவுண்ட் எடுத்துக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஸோ 7 ஆரஞ்சு ₹3 வாங்கி 100 ஆரஞ்சுகள் எத்தனை ரூபாய்க்கு வித்தால் எனக்கு வந்து 33% லாபம் கிடைக்கும். ஆரஞ்சஸ் ஆர் பாட் அட் தி ரேட் ஆஃப் 7 for ₹3. At what rate per 100 must it be sold to gain 33%? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு 7 ஆரஞ்சோட ரேட் வந்து ₹3. அப்ப ஒரு ஆரஞ்சோட ரேட் வந்து 3/7 rupees. இது எல்லாமே என்னதுன்னா காஸ்ட் பிரைஸ், நான் வாங்கிய விலை. அப்ப 100 ஆரஞ்சு, ஏன்னா இவங்க கேட்டிருக்கிறது 100 ஆரஞ்சுகள்னு கேட்டிருக்காங்க. அப்ப 100 ஆரஞ்சு, இப்ப 100 ஆரஞ்சோட ரேட்டு ஒரு ஆரஞ்சுக்கு வந்து 3/7 ரூபாய்னா எனக்கு 100 ஆரஞ்சுக்கு 3/7 100. இப்ப அவங்க கேட்டிருக்கிறது வந்து என்னன்னா இதுதான் 100%. சரிங்களா, எனக்கு 100%ன்றது வந்து 3/7. அப்ப 133% எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. சரிங்களா, அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு எவ்வளவு இருக்கும்னா 133% இருக்கணும். 33% எனக்கு 133% இருந்தா தான் லாபம் கிடைக்கும். சரிங்களா, அப்ப எனக்கு 100% அப்படின்றது 3/7 into 100. இப்போ 1%னா 3/7 into 100/100. இது கேன்சல் ஆகுது. அப்ப 3/7. அப்ப 133% அப்படின்னா 3/7 into 133 19 times is equals to 57 rupees. So எனக்கு 100 oranges ஓட selling price is ₹57. புரியுதுங்களா? A man buys an article for 12 articles 12 rupeesக்கு வந்து வாங்குறாரு. அவரு ₹1.25 ஒரு ஆர்டிகல் விற்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்குவோம், 12 பொருட்களை ₹12 வாங்குறாரு. அப்பனா ஒரு பொருளுடைய விலை ₹1. இங்க இவர் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறார்? ஒரு பொருளை ₹1.25 விற்கிறாரு. அப்ப ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டு 0.25/1 into 100 is equals to 25%. Next, 12 copies of books were sold at 1,800, thereby gaining cost price of 3 copies. ஸோ 12 புத்தகங்களை வந்து ₹1,800 நம்ம விற்றோம் அப்படின்னா எனக்கு லாபமாக 3 புத்தகத்தோட வாங்கிய விலை கிடைக்குது. அப்ப அவரோட ஒரு புத்தகத்தோட வாங்கிய விலை எவ்வளோன்னு கேட்கிறாரு. சரிங்களா, நான் இங்க வந்து விற்கும் விலையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, அப்ப 12 புக்கோட ஒரு புத்தகத்தோட விலையை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து 1 புக்கோட. சரிங்களா, அப்ப 12 புக்கோட விலை எனக்கு வந்து எவ்வளவு வரும்? 12x. இப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 12 புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த 12 புத்தகத்தை வித்தா நான் அதுல வந்து என்ன பண்ணிடுறேன், 3 புத்தகத்துக்கான வாங்கிய விலையை எடுத்துறேன். அப்ப 12 புத்தகத்துக்கான வாங்கிய விலை பிளஸ் 3 புத்தகத்துக்கான வாங்கிய விலையும் சேருது. அதுதான் என்னது? 15x. சரிங்களா, அப்ப எனக்கு 15x அப்படின்னு சொல்லக்கூடிய விற்கும் விலை அப்படின்றது வந்து 1800. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 1800/15 is equals to 120 ரூபாய். அதுதான் ஒரு புத்தகத்தை வாங்கிய விலை. அடுத்து வந்து பாருங்க, a person buys some pencils for 5 for a rupee. ஸோ 5 பென்சில் ₹1 வாங்குறாரு. அவர் விற்கிறது வந்து ₹1 3 பென்சில் விற்கிறாரு. சரிங்களா, வாங்குனது
ஒரு ரூபாய்க்கு 5 பேனா 5 பென்சில், ஆனால் விற்கும் போது ஒரு ரூபாய்க்கு 3 பென்சில். கண்டிப்பாக இவருக்கு லாப சதவீதம் தான் கிடைச்சிருக்கும். அப்ப நல்லா பார்த்துக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 5 பென்சில்ஸ் வந்து என்னது ₹1. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 பென்சில்ஸ் வந்து ₹1. அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் ஒரு பென்சில் வந்து எவ்வளவு இருக்கும்? 1/3. செல்லிங் பிரைஸ் ஆஃப் 5 பென்சில்ஸ் எவ்வளவு இருக்கும்? 5/3. சரிங்களா? இப்ப காஸ்ட் பிரைஸை கம்பேர் பண்ணும்போது செல்லிங் பிரைஸ் ஜாஸ்தியாக தானே இருக்குது. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டு 5/3 minus 1/1 into 100. இப்ப 2/3 into 100. 2/3 is nothing but 200/3, which is nothing but 66. 2/3 percentage. Next question. ஒரு சில பொருட்களை வந்து என்ன பண்றாருன்னா 5 ரூபாய்க்கு 6 பொருள் வாங்குறாரு. அவர் விற்கிறது வந்து 6 ரூபாய்க்கு 5 பொருள் விற்கிறார். சரிங்களா? அப்ப காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 6 ஆர்டிகல்ஸ் வந்து எவ்வளவு ரூபாய்? 5 ரூபாய். ஆனா அவர் விற்கிறது வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 5 ஆர்டிகல் வந்து 6 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆனா எனக்கு இங்க 6 இருக்கிறதுனால நான் 6ஓட கம்பேர் பண்ணணும். அப்ப எனக்கு ஒரு பொருளோட விலை வந்து 6/5. அப்ப 6 பொருளோட விலை வந்து 6/5 into 6 36/5, which is nothing but 7.2 rupees. அப்ப profit percentage is equals to SP minus CP is 2.2/5 into 100, which is 44%. நெக்ஸ்ட் டைப் 4. டைப் 4ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு பார்க்க கூடாது. டைப் 4ல ஃபுல்லாவே நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நிர்ணயிக்கக்கூடியது. ரேஷியோ ஆஃப் காஸ்ட் பிரைஸ் பை செல்லிங் பிரைஸ். அப்ப CPSB ஈக்குவல்ஸ் டு 5/4 or 5:4 அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இங்க நம்ம டைரக்டா பார்க்கும்போது சிபியோட வேல்யூ 5, எஸ்பியோட வேல்யூ 4. இதை நான் 5x 4x எடுத்தாலும் அந்த xxன்ற வேரியபிள் வந்து கேன்சல் ஆகும் விகிதத்துல இருந்து எடுக்கும்போது. அப்ப லாஸ் பெர்சன்டேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா சிபி மைனஸ் எஸ்பின்றது 1 பை சிபின்றது 5 into 100, which is equals to 20%. அடுத்து the ratio of CP and SP 20:21. So CP ஓட வேல்யூ 20, SP ஓட வேல்யூ 21. அப்ப profit percentage equals to 1/20 into 100, which is nothing but 5%. After the cash difference between selling prices of an article at a profit of 4% and 6% is 3. So 4% and 6% is 3. Cost price of value excellent. அப்ப எனக்கு 104% of x அதுதான் செல்லிங் பிரைஸ். 104% of x and 106% of x. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னதுன்னா 3 rupees. சரிங்களா? அப்ப 106% of x minus 104% of x equals to 3. But 2% of x equals to 3. அப்ப x equals to 3 into 100/2, which is equals to ₹150. Now they are asking us to calculate the selling prices. So இரண்டு விற்பனை விலைகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப எனக்கு 104%, 106%. 104% போட்டா 104 into 150. இங்க 106% into 150. இது ரெண்டுமே நான் ரேஷியோ பண்ணி கொடுக்குறேன். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 52 times, this is 53 times. So the answer is 52:3. Next question. The milkman made a profit 20% by selling milk mixed with water at 9 per liter, ₹9 per liter.
If the cost price of 1 liter of milk is ₹10, find the ratio of milk in the இப்போ எனக்கு பாலும் நீரும் இருக்கு. அப்ப மில்க் வாட்டரோட ரேஷியோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா x:1. இப்போ எனக்கு செல்லிங் பிரைஸ்ன்றது வந்து 1 லிட்டர் நம்ம எடுத்துட்டோம்னா x+1 தான் செல்லிங் பிரைஸ். ஏன்னா நான் விற்கும் போது என்ன பண்ணிடுறேன்னா பாலும் நீரும் கலந்து தான் நான் விற்கிறேன். அப்போ வந்து எனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு நான் விற்கிறேன்? 9 ரூபாய்க்கு. எனக்கு எத்தனை லிட்டர்ஸ்ன்னு தெரியாது, அதனால நான் 9 × x+1 லிட்டர்ஸ். ஸோ பாலும் நீரும் எனக்கு எவ்வளவு லிட்டர்ஸ்ன்னு தெரியாது, அதனால நான் டோட்டலா எத்தனை லிட்டர் வந்து நான் கலந்துருக்கணும் அதோட 9 ரூபாய் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லும் போது வந்து இங்க நான் x லிட்டர்ஸ் வாங்கியிருக்கேன்னா இங்க நான் x லிட்டர்ஸ் தான் இருக்கும், அதனால நான் x × 10 ரூபீஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அப்ப லாப சதவீதம், சரிங்களா, கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னா 20% சொல்லியிருக்காங்க. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு SP minus CP by CB into 100. So profit percentage 100 இந்த சைடு வந்துரும் 20/100. selling price ன்னு வந்து பாத்தீங்கன்னா 9x plus 9 minus 10x. இது கேன்சல் ஆயிடும். So 2/10 இருக்கும். இந்த 10 அங்க வந்துரும். So அப்ப 2x equals to 9x minus 10x ன்றது வந்து x. சரிங்களா? 9 அப்படி இருக்கும். 9 minus x. இப்போ இந்த x இந்த சைடு வந்துச்சுன்னா 3x equals to 9, x equals to 2. x ஓட வேல்யூ 3. அப்ப மில்க் வாட்டர் ரேஷியோ வந்து 3:1. நெக்ஸ்ட், சரி, ஸோ ஒரு குளிர்சாதன பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டரும் தொலைக்காட்சி பெட்டியும் வாங்குறாங்க. என்ன ரேஷியோனா 5:3. இப்போ தொலைக்காட்சி பெட்டியை விட குளிர்சாதன பெட்டியோட விலை வந்து 5500 ரூபாய் அதிகம். அப்போ குளிர்சாதன பெட்டியோட விலைன்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் டு டெலிவிஷன், அதோட ரேஷியோ தான் என்னது 5:3. இப்போ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்றது வந்து டெலிவிஷனோட எவ்வளோ இருக்குன்னா 5500 ரூபாய் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5x minus 3x தான் என்னதுன்னா 5500. ரேஷியோ வந்து வெளில எடுக்கும்போது எப்பயுமே ஒரு வேரியபிளோட தான் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அடுத்து 2x equals to 5500. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2750 rupees. அப்போ எனக்கு ரெஃப்ரிஜிரேட்டரோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 5x which is equals to 5 into 2750 is equals to 13,750 rupees. ஸோ 13,750. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் 5 பார்க்க போகிறோம். டைப் 5ல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக எனக்கு வந்து சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸ் இல்லை சக்ஸசிவ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிடைக்கிற நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா x plus y plus xy/100. ஸோ இந்த எக்ஸ்ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கும், ஒய்ன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கும். இங்கேயும் அந்த வேரியபிள்ஸ் வந்து மல்டி ஆகும். இதுதான் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்ஸும் கொடுக்குது. சரிங்களா? ஓகே, நம்ம டேரக்டா கால்குலேட் பண்ணுவோம் ஆன்சர்ஸ். Find the selling price of an article if the shopkeeper allows two successive discounts of 5% each marked at 80 rupees. So initial ஆக இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ் 80 ரூபாய். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 5% டிஸ்கவுண்ட். அப்ப என்ன ஆகும் 80 into 95/100 which is equals to rupees 76. Next, second 5% discount is equals to 76. ஏன்னா அடுத்ததாக இங்கிருந்து வருது, இங்கிருந்தா டிஸ்கவுண்ட் வரும். அப்ப 76 into 95/100 which is equals to rupees 72.20. ஓகே, இப்போ நான் சொன்ன ஃபார்முலா பேஸ்டு மெத்தடில் போடணும். ஃபார்முலா பேஸ்டு மெத்தடில் போடணும்னா எப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு டிஸ்கவுண்ட் ரெண்டுமே வந்து என்னது எக்ஸோட வேல்யூ -5, ஒய்யோட வேல்யூ -5. அப்போ நான் எனக்கு கியூமுலேட்டிவ் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ -5
minus 5 plus minus 5 into 5 25 by 100. அது ஃபார்முலா வந்து பாத்துக்கோங்க x plus y plus xy by. இப்போ எவ்வளவு வருது? minus 10 plus 0.25 which is equals to minus 9.75% decrease. அப்ப எனக்கு 100%ல இருந்து 9.75 நான் கழிச்சேன்னா total value is 90.25. அப்ப எனக்கு ஓவரால் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 80 into 90.25 அதான் என்னதுன்னா 72 ரூபாய் 20 பைசா. சரிங்களா? நெக்ஸ்ட் நல்லா பாத்துக்கோங்க. காஸ்ட் பிரைஸ் 840 ரூபாய். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷாப் கீப்பர் வந்து என்ன பண்றாரு? 10% லாபத்துல ஒருத்தர் விற்கிறாரு. அப்ப இவரோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? 110/100 into 840. இது கேன்சல் ஆயிரும். அப்ப 924 ரூபாய். இவருக்கு வந்து இது என்னதுன்னா வாங்கிய விலை. சரிங்களா? இப்ப இவர் வந்து என்ன பண்றாரு? 5% நஷ்டத்துல வந்து இவர் என்ன பண்றாருன்னா விற்கிறாரு. 5% நஷ்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 95/100 into 924 எவ்வளவு வரும்? 95 கேன்சல் பண்ணா இது 25 19 times ஃபர்தரா கேன்சல் பண்ணா 877.80 ஆன்சர் இஸ் 80 rupees. ஓகே, இதே ஃபார்முலா மெத்தட்ல போடணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைத்தது 10% லாபம், அடுத்து கிடைத்தது 5% நஷ்டம். plus 10 into minus 5 is minus 50 100 0 zeros cancel 2.5 வரும். இப்போ 5 minus 0.5 which is 4.5 இது பிளஸ்ல இருக்கு. அப்ப 100 plus 4.5 is equals to 10 4.5%. அப்ப 840 into the cost price into 10 4.5 ஆல மல்டிப்ளை பண்ணா 877.80. சரிங்களா? நெக்ஸ்ட், the shopkeeper gains 20% while buying the goods and 30% while selling the goods. Find his total gain percentage. நான் சொன்ன மாதிரி தான் 20% லாபம் plus 30% லாபம் plus 20 into 30 is 600 100 ரெண்டு கேன்சல் ஆயிரும் 56%. டைரக்டா ஃபார்முலா x plus y plus xy by. சரிங்களா? நெக்ஸ்ட், the salary of a person is increased by 20% and decreased by 20%. Find the change in salary. So அப்ப எனக்கு x ஓட வேல்யூ வந்து 20% plus y ஓட வேல்யூ வந்து minus 20%. ஏன்னா அவரோட salary decrease பண்ணிருக்காங்க. So அப்ப x plus y plus xy by 100. x ஓட வேல்யூ 20% minus 20% plus 20 into 20 minus 400 by 100. So இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் ஆனா -4%. அந்த மைனஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு salary. But salary is decreased 4%. A grocery dealer cheats on extent of 10%. So ஒரு 10% வாங்கும் போது விற்கும் போது அவர் ஏமாத்துறாரு. அப்ப அவருக்கு அது லாபம் தானே. ஸோ அப்ப 10 plus 10 plus 10 into 10 100/100 21% லாபம். சரிங்களா? நெக்ஸ்ட் டைப் 6. ஸோ இந்த டைப் 6ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். டைரக்ட் டைப் அப்படின்னா நம்ம வந்து வாங்கி அந்த பொருளை விற்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி இருக்கும். By selling an article for rupees 240, a man incurs a loss of 10%. சரிங்களா? அப்ப எனக்கு செல்லிங் பிரைஸ்ன்றது 240 ரூபாய். இது 240 ரூபாய்க்கு விற்கிறான 10% நஷ்டம். அப்பனா இது என்னது 90%. சரிங்களா? அப்ப 90% அப்படின்னா அப்ப எனக்கு 1% அப்படின்றது 240/90. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து எந்த விலையில் விற்றால் எனக்கு 20% லாபம் கிடைக்கும். 20% லாபம்னா என்ன அர்த்தம்? காஸ்ட் பிரைஸை விட 20%. அப்ப 120%. அப்ப 120 into 240/90
3 times, 40 times, 8 times, rupees 320. சரிங்களா? ஸோ ஒரு சிலர் இதில் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி போவாங்க. நம்மளுக்கு நல்லா தெரியும் காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 100% தான். ஸோ அதனால அந்த 1% கால்குலேட் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா. சரிங்களா? நெக்ஸ்ட், by selling an article for rupees 480, a person lost 20%. And for what he should sell to make a profit of 20%. சரிங்களா? இதுவும் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸா போட்ட கொஸ்டின் மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 480 ரூபாய். 480 ரூபாய்க்கு நான் வித்தனா எனக்கு நஷ்டம். அதனால எனக்கு 80%. இதே பொருளை நான் வந்து 20% லாபம் பார்க்கணும்னா 120%. ஏன்னா 100%த்திற்கு தான் வந்து என்னதுன்னா காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தால் நஷ்டம், அதிகமாக இருந்தால் லாபம். ஸோ அதோட அதிகமாக 120%. 120%னா எவ்வளவு ரூபாய்ன்னு தேவை? 80% 480 ரூபா. அப்போ 1% அப்படின்றது வந்து 480/80 அப்பனா 6 ரூபாய். அப்ப 120% அப்படின்றது 6 × 120 is equal to 720 rupees. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். By selling an article for rupees 772, there is a loss of 10%. In order to gain 5%, what is the selling price? So ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10% நஷ்டம். அதனால 90% 72 ரூபாய். எனக்கு 105% கிடைக்கணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? அப்போ 1% அப்படின்றது 72/90, 8/10. அடுத்து 4/8, 4/5 வச்சுக்கோம். 105 × 4/5 is equals to 4 rupees. Next question. If an article is sold for 178 rupees, there's a loss of 11%. 11% loss na 89% தான் 178 rupees இதான் selling price. இது வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ். எனக்கு இது வந்து அதோட வேல்யூ. ஸோ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 11% அடையணும் அப்படின்னா 111% எவ்வளவு ரூபான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1% வந்து பார்த்தோம்னா 178/89 அப்படின்னா 2 டைம்ஸ். அப்போ 111%னா 222 rupees. Next, an article. On selling an article for rupees 105, a trader loses 9%. சரி, ஓகே. 91% அவர் விற்கிறாரு. சரிங்களா? செல்லிங் பிரைஸ் வந்து 91% விற்கிறாரு. 91%க்கு 105க்கு விற்கும் போது எனக்கு 91% தான் கிடைக்குது, 100% கிடைக்கல. அதனால தான் லாஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ டு கெயின் 30%, டு கெயின் 30% 130% எவ்வளவு ரூபான்னு கேட்குறாங்க. அப்போ 1%ன்றது வந்து 105/91 into 130. So this is 10 times, this is 7 times, this is 15 times. So rupees 150. Next, type 7. Type 7 வந்து the difference in percentage பார்ப்போம். சரிங்களா? பர்சன்டேஜோட டிஃபரன்ஸ் வச்சு டைரக்டா கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு சேல்ஸ் டாக்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா 3% 3.1/3% வந்து அவர் வந்து குறைக்கிறதுனால எனக்கு 8400 ரூபாயில எவ்வளவு சதவீதம் வந்து டிஃபரன்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 2 6 7/2%. இது வந்து என்ன வரும்? 3 3 9 10/3%. ஸோ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 21 - 20/6 இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/6%. ஸோ இந்த டோட்டல் அந்த மார்க் ப்ரைஸோட வேல்யூல இருந்தால் நம்ம சேல்ஸ் டேக்ஸ் எடுப்போம். ஸோ அப்போ 8400 into 1/6 போட்டோம்னா எவ்வளோ வரும்னா 1/6% வரும். அப்போ இது வந்து 600, 00 கேன்சல், அப்போ 14. சரிங்களா? ஸோ அப்போ அந்த நபர் வாங்கக்கூடிய பொருளோட வித்தியாசம் எவ்வளோ ரூபாய் வரும்? அதனால சரி. By selling an article for 2/3 of the mark price, there is a loss of 10%.
அப்போ மார்க் பிரைஸ்ல வித்தா எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்கிறாங்க. சரிங்க, எனக்கு மார்க் பிரைஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஆக எடுத்துக்கிறேன். அப்ப என்னோட விற்கும் விலை என்ன சொல்றாங்கன்னா 2/3 எக்ஸ். சரிங்களா, இப்ப நான் இந்த 2/3 எக்ஸ்ல வித்தால் எனக்கு என்ன பண்ணுது, 10% நஷ்டம், லாஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுதான் வந்து என்னது 90%. சரிங்களா, 90% ஆஃப் எது, மார்க்கெட் பிரைஸ் 2/3 எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப மார்க்கெட் பிரைஸ்ல வித்தால் என்ன விலை அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, மார்க் பிரைஸ்ல இப்ப காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. 100% என்ன வரும், 1%ன்றது வந்து எனக்கு காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் வந்து என்னது, மார்க் பிரைஸ்ல நான் விற்க போறேன் x மைனஸ் 20/27x, அதான் காஸ்ட் பிரைஸ். ஸோ அப்போ டிவைட் பை 20/27x இன்டூ 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 35%. சரிங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இங்க செல்லிங் பிரைஸ் வந்து 90% 2/3. அப்ப எனக்கு 1% அப்படின்னா வந்து என்ன வரும், 2/3 x into 1/90 வரும். சரிங்களா, இதுதான் வந்து என்னதுன்னா செல்லிங் பிரைஸோட 1%. அப்ப எனக்கு 100%, அதுதான் என்னது காஸ்ட் பிரைஸ். 100%ன்றது காஸ்ட் பிரைஸ். அப்ப 2/3 x into 100/90. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க காஸ்ட் பிரைஸாக எழுதிருக்கோம். சரிங்களா, அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செல்லிங் பிரைஸ் வந்து இப்ப நான் எதுல விற்க போறேன் அப்படின்னா எக்ஸ் மார்க்கெட் பிரைஸ்ல நான் விற்க போறேன். அதனால x மைனஸ் 20/7x. சரிங்களா, ஓகே. ரீட்டா பாட்டா டெலிவிஷன் ஒரு 20% டிஸ்கவுண்ட்ல அவங்க வாங்கியிருக்காங்க. she made a profit of 800 by selling it for 1680. 1680 ரூபாய்க்கு வித்தா அவங்களுக்கு என்ன பண்ணுது, 800 ரூபாய் லாபம். அப்போ வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது 16,000. ஏன்னா 16,000 ரூபாய் அவங்க செலவு பண்ணிருக்காங்க. சரிங்களா, 16,000 ரூபாய் செலவு பண்ணி அவங்க 16,800 ரூபாய்க்கு வித்ததுனால 800 ரூபாய் அவங்களுக்கு லாபம். அப்ப அந்த லாபத்தை கழிச்சிட்டோம்னா அவங்க செலவு பண்ண தொகை கிடைச்சிடும் 16,000 ரூபாய். அப்ப இவங்க கேட்டிருக்குது என்னன்னா லேபிள்டு பிரைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இவங்க லேபிள்டு பிரைஸ்ல எவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னா 80% தான் பே பண்ணிருக்காங்க. 80% பே பண்ணதான் என்னதுன்னா இந்த 16,000 ரூபாய். ஏன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்துருச்சு. அப்ப அவங்க 80% தான் பே பண்ணிருக்காங்க. அப்ப x ஈக்குவல்ஸ் டு 16,000 into 100/80. இந்த ஜீரோஸ் கேன்சல் ஆயிரும். இது 2,000 times which is equals to rupees 40,000. சரிங்களா, next the cost price of an article is rupees 800. so after allowing a discount of 10, gain of 112.5 was announced. so what is the market price of an article? so எனக்கு market price வந்து நான் x னு வச்சுக்கிறேன். எனக்கு 90/100x. சரிங்களா, இப்ப நான் டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு பொருள் நான் கொடுக்குறேன். இந்த பொருள் நான் கொடுக்கறதுனால எனக்கு என்ன எவ்வளவு லாபம் கிடைக்குது, 112 ரூபாய் 5 பைசா 100 into 800 ரூபாய். 800 ரூபான்றது காஸ்ட் பிரைஸ். சரிங்களா, ஏன்னா நான் 800 ரூபாய் கொடுத்தா வாங்குறேன். அப்ப நான் விற்கும் போது 10% நான் இது பண்ணிடுறேன். அதே நேரத்தில் எனக்கு லாப சதவீதமாக என்ன வேணும், 12% வேணும், 12.5% வேணும். ஸோ அதனாலதான் இந்த இதை ஃப்ரேம் பண்ணிருக்கோம். Next, type 8. Type 8லாம் வந்து direct type of problem. So இங்க வந்து பாத்தீங்கன்னா profit. சரிங்களா, profit after selling a commodity for 524 rupees is same as loss after. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட்டும் லாஸும் சேம்னு சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் எடுப்போம். ப்ராஃபிட்ன்றது என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு வந்து 524 ரூபாய்க்கு விற்கிறேன். எனக்கு என்னது காஸ்ட் பிரைஸ் தெரியாது, எக்ஸ். சரிங்களா, அடுத்து எனக்கு என்ன வருது, லாஸ் வருது. என்னன்னா 452 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்பனா எக்ஸ் மைனஸ் 4. இது ரெண்டுமே சமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால 524
minus x equals to x minus 452. இப்போ ரெண்டே ஆட் பண்ணோம்னா 976 equals to 2x, x equals to 488. Answer is 4. Next, a clock was sold for rupees 144. Selling price was 144. The percentage of profit is numerically equal to the cost price. So, profit percentage வந்து எதுக்கு சமமாக இருக்குன்னா cost price க்கு சமமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையுமே நம்ம என்ன எடுத்துக்கோம்னா x எடுத்துக்கோம். அப்ப x percentage equals to 144 minus x by x into 100. சரிங்களா? X square was 14400 minus 100x equal 100x. So, you get the further number solve from x square plus 100x minus 14400 equals to 0. Further number further solve from x square plus x square plus 180x minus 80x minus 14400 equals to 0. X common எடுத்துறேன். அப்ப x plus 180 minus 80 common எடுத்துறேன். அப்ப x plus 180 equals to 0. அப்ப x ஓட வேல்யூ minus 180, 18 வரும். ஸோ அப்ப x ஓட வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப 80. சரிங்களா? அப்ப கடிகாரத்தோட வாங்கிய விலைன்றது 80 ரூபாய். அவருக்கு கிடைத்த லாபம்ன்றது 80%. சரிங்களா? Next, by selling 144 hens, Makesh suffered a loss which is equal to the selling price of 6 hens. Find his loss percentage. சரிங்களா? selling price அப்படின்றது 144. நம்ம ஒரு இது வந்து 1 ரூபான்னு வச்சுப்போம். அவருக்கு லாஸ் எவ்வளவு வந்திருக்கு 6. அப்பனா டோட்டலா எவ்வளவு இருக்கும் 150. சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரிங்களா? 144 கோழிகளை நான் விற்கும் போது எனக்கு 6 கோழிக்கான நஷ்டம் வந்து எனக்கு ஏற்படுது. அப்ப எனக்கு 1 ரூபான்னு வச்சா கூட 144 ரூபாய்க்கு வித்திருக்கேன், எனக்கு 6 ரூபாய் நஷ்டம் அப்படின்னா 150 ரூபாய்க்கு தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6/150 × 100. இது கேன்சல் ஆயிரும். 2 3s are 6, 5 3s are 50. இது ரெண்டு கேன்சல் பண்ணா 2 is equals to 4%. சரிங்களா? நெக்ஸ்ட், ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து காஸ்ட் பிரைஸ்க்கு சமமாக இருக்குன்றிருக்காங்க. நம்ம x எடுத்துப்போம். SP வந்து 39 ரூபாய். அப்ப x equals to 39 minus x by x into 100. அப்ப x square equals to 3900 minus 100x. அப்ப x square plus 100x minus 3900 equals to 0. அப்ப x square plus 130x minus 30x minus 3900 equals to 0. இப்ப x எடுத்தோம்னா x plus 130 வரும். minus 30 எடுத்தோம்னா x plus 130 வரும். is equal to 0. அப்ப x equals to 130 minus 130, 30. x வந்து எப்பவுமே பாசிட்டிவா தான் இருக்கும். 30. So the answer is option 4. சரிங்களா? Next, by selling 1 dozen pens. சரிங்களா? எனக்கு 1 dozen பென்னை வந்து நான் விற்கிறதுனால அவர் வந்து ப்ராஃபிட் வந்து செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலாக எடுத்து. சரிங்களா? இதுல அவர் சொல்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா, 12 pens அவர் விற்கிறார். 12 pens with let us take cost price equals to 12 rupees. நான் வந்து ஒரு பேனாவோட விலை 1 ரூபாய் வச்சுக்கேன். 1 pen equals to 1 rupees. நான் 12 பேனாவை 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ நான் 12 பேனாவை 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, செல்லிங் பிரைஸ்ன்றது வந்து 12 பேனாவோட காஸ்ட் பிரைஸ் பிளஸ் 4 பென்ஸோட செல்லிங் பிரைஸ்.
இதுதான் அவர் இண்டிகேட் பண்ண வர்றாரு. சரிங்களா? அப்ப 12 pence ஓட SP is equals to cost price of 12 pence plus 4 pence ஓட selling price. இப்போ இந்த 4 pence ஓட selling price இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன வரும்? 8 pence ஓட selling price equals to cost price of 12 pence. சரிங்களா? அப்ப CP ஓடது 8, SP ஓடது 12. சரிங்களா? ஏன்னா எனக்கு 8 பேனாவோட விற்கும் விலை 12 பேனாவோட வாங்கிய விலைக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால எனக்கு செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 12 ரூபா. காஸ்ட் பிரைஸ் வந்து 8 ரூபா. அப்ப ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4/8 into 150%. சரிங்களா? இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம இத்தனை பொருட்கள் வாங்குறது இத்தனை பொருட்கள் சமமா இருக்கு. சரிங்களா? அதை வந்து இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் டைப் 9. டைப் 9ல வந்து பாத்தீங்கன்னா an article is sold at 10% loss. சரிங்களா? இப்போ நான் வந்து இனிஷியலா காஸ்ட் பிரைஸ் வந்து நான் எக்ஸ் காஸ்ட் பிரைஸ் வந்து அப்ப லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 90% ஆஃப் எக்ஸ். சரிங்களா? 90% ஆஃப் எக்ஸ்ல தான் அவர் விற்கிறார். had it been sold for ₹9 more, அப்ப நான் இதை விட 9 ரூபாய்க்கு அதிகமாக வித்திருந்தால் எனக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கும்? 12/1/2%. 12/1/2% is nothing but 25/2%. அப்ப இதோட நான் 100 ஆட் பண்ணனா எனக்கு என்ன எவ்வளவு கிடைக்கும்? 225/200. சரிங்களா? அப்ப எனக்கு 225/200 லாபம். இதுதான் வந்து கொஸ்டினோட செட்டப். சரிங்களா? இது வந்து நீங்க எக்ஸோட வேல்யூ டைரக்டா கண்டுபிடிக்கணும். அப்ப 225/200 x minus 90/100x equals to 9. அப்ப x equals to 9/45. இது 5 times 45. x ஓட வேல்யூ is a man sold an article for loss of 20%. so loss வந்து x வந்து cost price வந்து x ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு loss வந்து 20%. அப்ப 80/100x plus 12 is equals to 110/100x. இதுதான் அந்த கொஸ்டினோட செட்டப். சரிங்களா? அப்ப 30x/100 is equals to 12. அப்ப x equals to 1200/30. ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். எனக்கு 89%க்கு விற்கிறதுனால எனக்கு 178 ரூபாய். ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் திரும்பி சொல்றோம். 89% 11% லாஸ்னா 89% அர்த்தம். 178 ரூபாய். எனக்கு 111% வேணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்கணும்? ஸோ 1%ன்றது 2 rupees. 111% 222. Next question. Okay. A person loses 10% loss. Cost price வந்து x ன்னு எடுத்துக்கிறேன். 10% lossனா 90/100x. 10 ரூபாய் அதிகமாக வித்திருந்தால் எனக்கு 110x/100 கிடைச்சிருக்கு. அப்ப 20x/100 is equals to 10. அப்ப x equals to 50 ரூபாய். சரிங்களா? டைப் பண்ணல. A sells a bicycle to B at 120%. சரிங்களா? ஓகே, அது B வந்து C க்கு வைக்கிறது. சரிங்களா? இப்ப A ஓட செல்லிங் பிரைஸ்க்கு தான் B ஓட காஸ்ட் பிரைஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A வந்து x ரூபீஸ்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு. இந்த பொருளை வந்து 120/100x க்கு விற்கிறார். அதுதான் B யோட என்னது? காஸ்ட் பிரைஸ். இப்ப B என்ன பண்றாரு? C க்கு வைக்கும்போது 25%ல
விற்கிறாரு. அப்ப இதுதான் வந்து இவரோட காஸ்ட் பிரைஸ். இதுதான் வந்து B யோட காஸ்ட் பிரைஸ். அப்ப 125 into 120 by 100 into 100 x. இப்ப C வந்து இது வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் B, இதுதான் வந்து காஸ்ட் பிரைஸ் ஆஃப் C. C வந்து எவ்வளவு வாங்கியிருக்காரு? 225 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்ப which is equals to 5. அப்ப x equals to 225 into 100 into 100 by 125 into 120. இதை சால்வ் பண்ணணும்னா 5 times 9 times 20 6 times 2 times 3 50 is equals to rupees 150. அப்ப x ஓட வேல்யூ 150. சரிங்க, 3 பேரோட கையில வந்து இந்த ஆர்டிகல் மாறி மாறி போகுது. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாருன்னா 125% லாபம் வைக்கிறாரு. சரிங்களா? இப்போ A வந்து விற்கும் போது இனிஷியலா அந்த பொருளோட விலை x வச்சுப்போம். A விற்கும் போது 125 by 100. திரும்பி இப்ப நான் ஒரு B வாங்கிறார். B வந்து விற்கும் போது என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு 25% லாபத்தை ஆட் பண்றாரு. அடுத்து C மூணாவது நபர் வாங்கி திரும்பி அவரும் விற்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? திரும்பி அவரோட ஒரு லாபத்தை அவரு ஆட் பண்றாரு. சரிங்களா? இப்ப கடைசியாக வாங்கிய நபர் வந்து 250 ரூபாய் பே பண்ணிருக்காரு. சோ C வந்து விற்கிறாரு. D என்ற நபர், ஏன்னா 3 கை மாறிச்சு. அப்ப D என்ற நபர் வாங்கியிருக்காரு. இவர் எவ்வளவு பே பண்றாரு? 250 ரூபாய் பே பண்ணிருக்காரு. அப்ப 250 ரூபான்றதுதான் என்னது? 125 by 100 into 125 by 100 into 125 by 100 into x. சரிங்களா? அப்ப x equals to 250 into 100 into 100 into 100 by 125 into 125. So either 2 times, either 4 times, 5 times, either 2 times, 5 times. இது கேன்சல் பண்ணலாம் 20, இது கேன்சல் பண்ணலாம் 4. So 4 4s are 16, 16 4s are 64, 64 2s are 128. அப்ப x ஓட வேல்யூ 128 rupees. சரிங்களா? Next. Okay, a car worth 1,50,000 was sold to X to Y at 5% profit. So X ல இருந்து Y க்கு விற்கும் போது 5% profit. அப்ப 105 by 100 into 1,50,000 is equal to rupees 1,57,500 வரும். இப்ப Y ல இருந்து X க்கு அகைன் விற்கிறாங்க. ஸோ விற்கும் போது என்னன்னா லாஸ்ல விற்கிறாரு. இப்ப 98% of 100 கரெக்ட்டுங்களா? ஏன்னா அவரோட வாங்கிய விலையில இருந்து அவர் விற்கிறது 98% தான். இப்போ 1,54,350 rupees. இது ரெண்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் வந்து எவ்வளவு கெயின் பண்ணிருக்குன்னா 3,180 ரூபா கெயின் பண்ணி. சரிங்களா? நெக்ஸ்ட். சரிங்க, இது வந்து கன்சிக்யூட்டிவ் ஹேண்ட்ஸ் வந்து மாறுதுங்க. ஒரு மேனுஃபேக்சரர் வந்து டீலருக்கு 10% லாபத்துல விற்கிறாரு. அந்த டீலர் ஒரு ஷாப் கீப்பருக்கு 20% லாபத்துல விற்கிறாரு. அந்த ஷாப் கீப்பர் அந்த கஸ்டமருக்கு 15% நஷ்டத்துல 56,100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப இதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். எக்ஸோட வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா 110/100 ஆட் பண்றோம். அடுத்து வரக்கூடிய நபர் 20% லாபம், அதனால 120/100. அடுத்து வரக்கூடிய நபர் வந்து 15% நஷ்டம், அதனால 85/100. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைக்கிறதா என்னதுன்னா 56,100 கிடைக்குது. அப்ப எக்ஸோட வேல்யூ 56,100 into 100 into 100 into 100 by 110 into 120 into 85
இந்த zeros ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அடுத்து 11 and 12 இருக்கு. ஸோ இந்த 11 12 நம்ம கேன்சல் பண்ணோம்னா இது 20 டைம்ஸ், இது 19 டைம்ஸ், 17 டைம்ஸ். இது எல்லாத்தையுமே ஃபர்தரா கேன்சல் பண்ணணும். நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ரூபீஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் previous year questions. இதுல ஒரு 10 questions மட்டும் பார்ப்போம். previous year questionsல a bicycle was marked at rupees 1500 and sold for rupees 1350. find the percentage of discount. so எனக்கு selling marked priceன்றது 1500, எனக்கு வித்த விலை அப்படின்றது வந்து 1350. இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்கவுண்ட் தொகைன்றது 150. எனக்கு மார்க்கெட் பிரைஸ் 1500, டிஸ்கவுண்ட் 180 அப்படின்னா என்னன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நத்திங் பட் டிஸ்கவுண்ட் வந்து 150. ஆக்சுவலான வேல்யூ வந்து 1500 into 100 போட்டீங்கன்னா இது 10 டைம்ஸ். இது வந்து கேன்சல் பண்ணா 10% டிஸ்கவுண்ட். ஒரு ஷாப்கீப்பர் வந்து மார்க்கெட் பிரைஸ் அதுல 15% காஸ்ட் பிரைஸை விட வாங்கிய விலையோட அதிகமா வச்சுட்டு அதுல 15% ரிடக்ஷன் பண்றது. ஏன்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து நீங்க டைரக்டா போடலாம், ஃபார்முலா வச்சு போடலாம். நம்ம ஃபார்முலா வச்சு போட்டோம்னா x plus y plus xy by 100ன்னு போடுவோம். சரிங்களா? அப்போ 15% இன்க்ரீஸ் பண்றோம், minus 15 plus 15 into 15 225 by 100 வரும். இது வந்து மைனஸ்ல இருக்கும், இது கேன்சல் ஆயிரும். அப்போ minus 2.25. அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் தான். இல்ல அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு 100 ரூபான்னு ஒரு பொருள் இருக்கு, அதை நான் 15% இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப எனக்கு எவ்வளவு வரும்னா 115 ரூபாய் வரும். இந்த 115 ரூபாய் நான் 15% குறைச்சேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக 100 ரூபாய் கீழே போயிடும். அப்ப எனக்கு நஷ்டம் தான் அது. சரிங்களா? நெக்ஸ்ட் CP of 12 articles is equals to SP of 10 articles. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா CP இருக்கிறத வந்து SP ஆக மாத்திடுவோம் 12 and SP இருக்கிறது CP ஆக மாத்திடுவோம் 10. so SP CP ஓட ஜாஸ்தியா இருக்குன்னா profit percentage 12 minus 10 ன்றது 2 by 10 into 100 is equals to 20. A table is sold for 4 and 4 at a profit of 15%. அப்ப 115% விற்கிறாங்க. 115% of x or 115 by 100 x ன்றது cost price which is equals to 4 and 4. அப்ப x equals to 4 and 4 into 100 by 115 which is equals to rupees 360. இது எப்படி 360 வந்துச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா இது 20 times 5 ஆல கேன்சல் ஆகும். இது 23 times 23ன்றது இது 18 times கேன்சல் ஆகும். அப்ப 18 into 20 is 360. சரிங்களா? நெக்ஸ்ட் a man sells 2 wristwatches at 594. On one he gains 10% profit and other he gains 10% loss. Find his loss or gain percentage. ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த இது வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுறது. எனக்கு 10% லாபம், அதான் பிளஸ். எனக்கு 10% நஷ்டம், -10. ஸோ பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் 10 பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் -100 by 10. இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது கேன்சல் பண்ணா -1% லாஸ், 1% லாஸ். 594 எடுத்துக்கூடாது. அவர் 2 வாட்சை விற்கிறாரு. ஒரு வாட்ச்ல 10% லாபம், இன்னொரு வாட்ச்ல 10% நஷ்டம். இதை வந்து நீங்க டைரக்டா அதோட காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சும் போடலாம். சரிங்களா? அது வந்து சுத்தி வரக்கூடிய டைப். The mark price of an bicycle is 1700 and company gives 10% discount. What is the selling price of the bicycle? So marked price 1700, 10% discount அப்படின்னா 1700 into 10 by 100 is equals to 170 rupees. The selling price equals to 1700 minus 170, which is equals to 1530. Next, the trader marks his goods 20% above the cost price and allows 10% discount. சரிங்க? அப்ப எனக்கு 20 minus 10 plus 20 into minus 10 200 by 100. 20 minus 10 என்றது 10
minus 2 which is equals to 8%. ஒரு லாப சதவீதம் 8%. எனக்கு எக்ஸ் தான் அந்த காரோட விலைன்னு வச்சோம்னா நான் 80% விற்கிறேன். அப்படி விற்றா எனக்கு எவ்வளோ வருது? 1,40,000 வருது. 1,40,000 விற்றா எனக்கு 20% வந்து பை செல்லிங் அன் ஆர்டிக்கல் பை செல்லிங் அ கார், சரிங்களா? அவர் கார் வந்து 1,40,000 விற்கிறதுனால 20% நஷ்டம் வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 140 பை 80 × 100 சால்வ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1,75,000. சரிங்களா? நெக்ஸ்ட் தி காஸ்ட் பிரைஸ் ஆஃப் தி டைனிங் டேபிள் வந்து 8,400. அவர் வந்து 10 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறாரு. சரிங்களா? 10 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 875 ரூபா பே பண்றாரு. அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து அவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு? 8,750 ரூபா பே பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இனிஷியலான விலை வந்து 8,400 ரூபாய் தான். சரிங்களா? அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரேட்னு கேக்குறாங்க. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வரக்கூடியது. அப்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுனா 350 ரூபா அவர் இன்ட்ரெஸ்டா பே பண்றாரு. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ஸ் டு PNR by 100. ஸோ 350 ரூபா பே பண்றாரு. பிரின்சிபல் அமௌண்ட்ன்றது 8,400 ரூபாய். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. எத்தனை மாசம் கட்டுறாருன்னா 10 மாசம் கட்டுறாரு. ஸோ பை 100 × 12. ஸோ அவர் கட்டக்கூடிய தொகை வந்து 350 which is equals to 8,400 × R by R × 10/100. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். இது ஜீரோஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணா இது வந்து கேன்சல் பண்ணோம்னா 7 12 are 84 which is equals to 70. அப்போ R is equals to 5%. இது வந்து டைரக்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு போடக்கூடியது. Next, a man bought an old bicycle for rupees 1,500. He spends 500 on its repair and sells rupees 1,800. சரிங்களா? அப்ப அவரோட லாஸ் எவ்வளவுன்னு கேக்குறாரு. இவர் வந்து வாங்கிய விலை, சரிங்களா, காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இவர் வாங்கும்போது 1,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? 500 ரூபாய் செலவு பண்றாரு. அப்ப டோட்டலா இவர் வாங்கிய விலை, இவர் கையில இருந்து போன காசு அப்படின்னு பார்த்தோம்னா 2,000 ரூபாய். அப்ப இவரோட விற்கும் விலைன்றது வந்து 1,800. அப்ப இவருக்கு லாஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய். அப்ப லாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து 200 by 2,000 × 100. இது கேன்சல் பண்ணா 10, இது கேன்சல் பண்ணா 10%. சரிங்களா? ஓகே, இதோட நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் செஷன் ஓவர்ப்பா. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களோட டவுட்ஸ் ஆன கொஸ்டின்ஸும் இதை ஷேர் பண்ணுங்க. அதை நாங்கள் சால்வ் பண்ணி உங்களுக்கு நான் சேனல்ல அப்லோட் பண்றேன். சரிங்களா? யூடியூப் சேனல் கார்த்திக் ட்ரீம்ஸ் அண்ட் டெலிகிராம் சேனல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ.